Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிஸ்டம் வெரிலாகோட டேட்டா டைப்ஸ் உடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. இந்த செஷன்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் அண்ட் பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆன் ஸ்ட்ரிங். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஆல்ரெடி நம்ம வெரிலாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்திருப்போம். ஆனா அதுக்கு ஸ்ட்ரிங்னு சொல்லி தனி டேட்டா டைப் கிடையாது. ரெஜிலியே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கேரட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு வந்து நமக்கு 8 பிட், அதாவது ஒரு பைட் நமக்கு தேவைப்படும். மெமரி ஸ்பேஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு டேட்டா டைப்பே இருக்கு. அதாவது ஸ்ட்ரிங்னு சொல்லி நம்ம ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கீவேர்டை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் வெரிலாக்ல வந்து ஸ்ட்ரிங்கோடைய சைஸ் வந்து டைனமிக். அதாவது நமக்கு வெரிலாக்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா VLSI அப்படின்னு ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கேரக்டருக்கும் 8 பிட் தேவைப்படுது. இப்ப 4 கேரக்டர் VLSI 4 கேரக்டர் இருக்கு. ஸோ 4 பிட் 32 பிட் நமக்கு தேவைப்படும். சப்போஸ் வந்து நம்மகிட்ட 24 பிட் தான் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், ஒரு கேரக்டர் வந்து கட் பண்ணிரும். அதாவது லெஃப்ட்ல இருக்கக்கூடிய VLSIங்களா, ஸோ Vன்றது லெஃப்ட் சைட கூட அந்த V வந்து கட் ஆயிரும். LSI மட்டும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் மாறிக்குமே தவிர அது வந்து ட்ரங்கேட் பண்ணாது. இந்த இடத்துல அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸ்ஸே. அதுதான் எங்களுக்கு இருக்கும் சைஸ் இஸ் டைனமிக். அதாவது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து சிமுலேஷனை பொறுத்து வேரி ஆயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ன்ற கீவேர்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து வேரியபிள்னு கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க என்னோட வேரியபிள் நேம் வந்து str. நான் வந்து இங்க வந்து எந்த ஒரு என்ன ஸ்ட்ரிங்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணல. அதனால இதோட டிஃபால்ட்டா என்ன இதோட வேல்யூ இருக்கும்னா blank characterன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதே வந்து நீங்க ஏதோ சென்டென்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள வந்து இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதோட லென்த் நீங்க ஃபைண்ட் பண்ணணும். அதாவது VLSIன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேர்டு. அந்த வேர்டோடைய லென்த் எவ்வளவு இருக்கும், 4 கேரக்டர் இருக்கு. VLSI 4 கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எவ்வளவு இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணணும். லென்த்ன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஏதாவது ஒரு லெட்டர் நீங்க மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லுன்ற லெட்டரை வந்து அதுக்கு பதிலா வேற ஒரு லெட்டர் நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன பொசிஷன், அந்த லெட்டரோட பொசிஷன், அதுக்கு என்ன கேரக்டர் மாத்தணும் அப்படின்றது சீல கொடுக்கணும். இதுதான் வந்து புட்சி மெத்தட். நெக்ஸ்ட் கெட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த கெட்சி போட்டு செகண்ட்ன்றத போட்டீங்கன்னா VLSIல Vன்றது 0th பிளேஸ், எல்ன்றது செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ், எஸ்ன்றது செகண்ட் பிளேஸ். அப்ப செகண்ட்னு சொல்லி அதாவது str.getC ஐ பதிலா செகண்ட்னு சொல்லி போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா எஸ்ன்றதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டூ அப்பர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கேபிட்டல் லெட்டரா வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். டூ லோவர்னா நமக்கு ஸ்மால் லெட்டரா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். கம்பேர் பண்றதுனா ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். str-ன்றது ஒரு ஸ்ட்ரிங், எஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். இந்த இடத்துல வந்து இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சுன்னா str-ம் இந்த s-ம் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். சப்போஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு எல்லாம் தெரியும். நம்ம என்ன எப்படி கொடுக்குறோமோ என்ன கேபிட்டல் லெட்டர்னா அந்த கேபிட்டல் லெட்டரா இருக்கணும். அப்பதான் கம்பேரிசன் ஒரே மாதிரி வரும். இதே வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐ கம்பேர் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங். அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவே எடுத்துக்கோங்களேன். இதுல இது வந்து 0th பிளேஸ், டீன்றது ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஆர்ன்றது செகண்ட் பிளேஸ். எனக்கு வந்து இந்த ரிங் RING இந்த ஸ்ட்ரிங் மட்டும் எனக்கு வேணும், இந்த வேர்டு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐல வந்து இது என்ன பிளேஸ், செகண்ட் பிளேஸுங்களா. ஸோ செகண்ட் கொடுத்துட்டு ஜே வந்து என்ன கொடுக்கணும்னா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், ஜி தான் ஃபிஃப்த். ஸோ ஃபிஃப்த் பிளேஸ் நம்ம கொடுக்கணும். இதுல வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்து ஆரை கொடுத்துட்டு ஃபிஃப்த் பிளேஸ்க்கு நம்ம ஜி வேணுமா, ஸோ அது 5ன்னு கொடுத்துக்கணும். அதாவது ஐக்கு பதிலா 2வும் ஜேக்கு பதிலா 5ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வேர்ட்ல இருந்து நமக்கு என்ன, இந்த ரிங்குன்ற வேர்டு மட்டும் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். இப்போ வந்து இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 4 ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துருக்கேன். ஏக்கு வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பிக்கு வேர்ல்டு, சி வந்தீங்கன்னா ஹெலோன்னு கொடுத்துருக்கேன், டிக்கு வந்து ஸ்மால் லெட்டர் ஹெலோன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இங்க பாருங்க, நான் வந்து இந்த டிஸ்பிளேலயே வந்து இந்த மெத்தட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க தனியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தனியாவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஏ டாட் லென்த். ஏன்றது என்ன, இந்த ஹலோ. இதோட லென்த் எவ்வளவு, மொத்தம் இதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, 5 கேரக்டர் இருக்குது. ஸோ இதோட லென்த் எவ்வளவு வரும், 5. ரிசல்ட் பாருங்க, size of the string A is எவ்வளவு, 5. நெக்ஸ்ட் பாருங்க, first character of the string A is அப்படி சொல்லி கொடுத்திருக்கு. first character of the string A தான் இந்த string.
இதுல வந்து ஹெச்ன்றது 0th பிளேஸ். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? இ தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர். சோ இந்த ஹெச்சில வந்து 1ன்னு கொடுத்துட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு பாருங்க. ரிசல்ட் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இ. நெக்ஸ்ட் பாருங்க ஸ்ட்ரிங் பி இன் அப்பர் கேஸ். அதாவது ஸ்ட்ரிங் பி வந்து நான் என்ன பண்றேன்? கேபிட்டல் லெட்டரா எல்லாத்தையும் மாத்த போறேன். இது வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. சோ அதுக்கு பாருங்க ஸ்ட்ரிங் பி இன் அப்பர் கேஸ் பாருங்க வேர்ல்ட் கேபிட்டல் லெட்டர் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஏ இன் லோவர் கேஸ். ஏ வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்குது. இதை வந்து ஸ்மால் லெட்டரா பண்ணும். சோ ஹெலோ ஸ்மால் லெட்டர் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. இப்ப கேஸ் சென்சிட்டிவிட்டி கம்பேர் பார்க்க போறோம். எது இதுக்கு இடையில ஏவும் சியும். ஏ வந்து பாத்தீங்கன்னா ஹெலோ கேபிட்டல் லெட்டர், சியும் கேபிட்டல் லெட்டர். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா நமக்கு என்ன வரும்? 0 சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இங்க பாருங்க கேஸ் சென்சிட்டிவ் கம்பேர் பிட்வீன் ஏ அண்ட் சி 0. நெக்ஸ்ட் கேஸ் இன்சென்சிட்டிவ் பாக்குறேன் ஏ அண்ட் டிக்கு. ஏ வந்து ஹெலோ, டி வந்து ஸ்மால் லெட்டர் இருக்குது. அப்ப நம்ம இன்சென்சிட்டிவ்னா ஐ கம்பேர் யூஸ் பண்ணிருப்போம். ரெண்டுமே ஒரே வேர்டு தான். ஜஸ்ட் லெட்டர் அதாவது கேபிட்டல் கேஸ் சென்சிட்டிவ் தான் வேறையே இருக்குது. சோ அப்ப இதுக்கு என்ன வரும்? இதுக்கும் 0 தான் வரும். சோ 0 ரெண்டுமே ட்ரூ தானே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். ஏல இருந்து சப்ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். என்னென்ன பிளேஸ்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து தேர்ட் பிளேஸ் வரைக்கும். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் இதுல இது ஹெச்ன்றது 0th பிளேஸ், ஈன்றது ஃபர்ஸ்ட் பிளேஸ். சோ தேர்ட் பிளேஸ்ன்றப்ப நமக்கு என்ன வரும்? இது ஃபர்ஸ்ட், எல் செகண்ட், இந்த எல் தேர்ட் பிளேஸ். அப்ப இ எல் எல் இது மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். பாருங்க சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ இஸ் இஎல்எல். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்னு சொல்லி இருக்கு. என்னென்ன ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி செக் பண்ணலாம். ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலா இருக்கா இல்ல நாட் ஈக்குவலா இருக்கா அப்படின்றது இன்இக்குவாலிட்டி செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் கம்பாரிசன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்கார்டினேஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெரிலாக்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கன்கார்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட எத்தனை ஸ்ட்ரிங் இருக்கோ அது எல்லா ஸ்ட்ரிங்கும் இணைக்கிறது, ஜாயின் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து கர்லி பிரேசஸ் கொடுத்து இடையில எல்லா ஸ்ட்ரிங்குக்கு இடையில கமா போட்டிருந்தோம்னா ரிசல்ட் எப்படி வரும்னா எல்லாத்தையும் இணைச்சு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளிகேஷனா ஃபார் எக்ஸாம்பிள் விஎல்எஸ்ஐன்னு ஒரு வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களுக்கு எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 தடவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா விஎல்எஸ்ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் போட்டு என்னன்றது எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 3ன்னு கொடுத்து இங்க ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் 3 தடவை இது பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம மெத்தட்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர் வேணும், செகண்ட் கேரக்டர் வேணும், தேர்ட் கேரக்டர் வேணும்ட்டு. ஸோ அதுதான் இன்டெக்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கை பொசிஷன் எடுக்கிறது. ஸ்ட்ரிங் ஆஃப் 0 அப்படின்னா 0th பொசிஷன், ஸ்ட்ரிங் ஆஃப் 1 ஃபர்ஸ்ட் பொசிஷன். அந்த மாதிரி பொசிஷன் எடுத்து அந்த பொசிஷன்ல என்ன கேரக்டர் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்றதா இன்டெக்ஸிங். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா நமக்கு இன்னும் புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க ஸ்ட்ரிங் ஏல வந்து ஹலோ வேர்ல்டு வச்சுக்கிறேன், ஸ்ட்ரிங் பில ஹலோ வேர்ல்டு வச்சுக்கிறேன், ஸ்ட்ரிங் சி விஎல்எஸ்ஐ வெல்கம் டு விஎல்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். மொத்தம் 3 ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். ஸோ இங்க வந்து பாருங்க ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி ஈக்குவாலிட்டி நான் செக் பண்றேன். ஏவும் பி ஈக்குவலா? அப்போ வந்து நமக்கு இது என்ன ரிசல்ட் வரும்? ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். ரிசல்ட் பாருங்க ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து பாருங்க நாட் ஈக்குவலான்னு சொல்லி நான் செக் பண்றேன். ஏ நாட் ஈக்குவல் டு சி. ஏ வந்து என்ன ஹலோ வேர்ல்டு, சி வந்து வெல்கம் டு விஎல்எஸ்ஐ. ரெண்டும் வேற தானேங்க. அப்ப நாட் ஈக்குவல் தான். ஸோ அப்ப ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஏ அண்ட் சி ஆர் நாட் ஈக்குவல். ரிசல்ட் பாருங்க ஏ அண்ட் சி ஆர் நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? இன்டெக்ஸிங் பண்ண போறோம். இன்டெக்ஸிங் பாத்தீங்கன்னா ஐ வேல்யூ வந்து 0, ஐ லெஸ் தென் 5ன்னு சொல்லிக்கிறோம். அப்ப எந்த வரைக்கும் லூப் நடக்கும்? 0ல இருந்து 4 வரைக்கும் லூப் எடுக்கும். மொத்தம் எத்தனை லூப்? 5 லூப்ஸ். ஸோ ஏவை வந்து என்ன பண்றோம்? 5 டைம்ஸ் இங்க பிரிண்ட் பண்ண போறேன். இது பிரிண்ட் பண்றது ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்றது பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். ஏ ஆஃப் ஐ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஏ ஆஃப் 0. ஏ ஆஃப் 0 என்ன? ஹெச். ஹலோ ஏ தானே இது. இதுல ஏ ஆஃப் 0னா ஹெச். அடுத்து ஏ ஆஃப் 1னா இ, ஏ ஆஃப் 2னா எல், ஏ ஆஃப் 3னா எல், ஏ ஆஃப் 4னா ஓ. நான் வந்து 0 to 4 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ரிசல்ட் பாருங்க ஹலோ அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி, இன்இக்குவாலிட்டி அண்ட் இன்டெக்ஸிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ரோக்ராம்ல வந்து அதோட கம்பேரிசன், கன்கார்டினேஷன், ரிப்ளிகேஷன் பண்ணிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஏபிசிடிஇஎஃப்னு சொல்லி ஒரு 5 ஸ்ட்ரிங்கை வந்து நீங்க கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பாக்குறேன். ஏ கிரேட்டர் தென் சின்னு பாக்குறேன். ஏவோட வேல்யூ என்ன? ஹலோ வேர்ல்டு. சி வந்து வெல்கம் டு விஎல்எஸ்ஐ. ஸோ இந்த லென்த் பாருங்களேன். ஹலோ வேர்ல்டு வந்து வெல்கம் டு விஎல்எஸ்ஐ விட கம்மி தான். அப்ப வந்து இந்த டிஸ்பிளே வராது. இது கண்டிஷன் ஃபெயில். ஸோ அப்ப நமக்கு என்ன வரும்? ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் சி. A is not greater than C. கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்கார்டினேஷன். ஏதாவது கன்கார்டினேஷன் பண்ணிக்கிறேன்னா A, C and D இது மூணையும் வந்து கன்கார்டினேட் பண்ணிருக்கேன். எப்படின்னா
கர்லி பிரேசஸ் போட்டு உள்ள வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு இடையில கமா போட்டு நான் வந்து கன்காட்டினேட் பண்ணியிருக்கேன். ஏ என்ன ஹலோ வேர்ல்டு, டி என்ன டாட், சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு VLSI. இங்க பாருங்க ஹலோ வேர்ல்ட் டாட் வெல்கம் டு VLSI 3 ஸ்ட்ரிங்கையுமே நான் வந்து கன்காட்டினேட் பண்ணிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஈய 3 தடவை வந்து நான் ரிப்ளிகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், அது எஃபோட கன்காட்டினேட் பண்ணியிருக்கேன். அப்ப இ என்னது டபிள்யூ, டபிள்யூ 3 தடவை வந்து நான் ரிப்ளிகேட் பண்றப்ப www எஃப் வேல்யூ என்ன .com பாருங்க www.com அதாவது நான் ரிப்ளிகேட் பண்ணி அதை நான் கன்காட்டினேட்டும் இங்க பண்ணி கட்டியிருக்கேன். இதுதான் வந்து பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆன் ஸ்ட்ரிங். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிங்கை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸ்ட்ரிங்னா என்ன, அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதில் வந்து எப்படி பேசிக் ஆபரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.